நானே இந்திரேன் நானே சந்திரேன் பிறந்தேன் ஊருக்குள்ள சூரியனை போல் சுத்தி வருவேன். பாதி நல்லவே மீதி கெட்டவே மோத வந்தவன எட்டி உதைப்பேன் எட்டி மிதிப்பேன். காக்கி சட்டை நாட்டாம நானு கைது பண்ண தேவையில்லை. அண்ணே தம்பி சண்டைக்கு வீணா கேசு போட தேவையில்லை. ஊரோட இருக்கணும்னா என்ன போல பேரோட இருக்கணும்டா. கத்து தரவா ஹே ஹே கத்து தரவா. நானே இந்திரேன் நானே சந்திரேன் பிறந்தேன் ஊருக்குள்ள சூரியனை போல் ஹே சுத்தி வருவேன். ராமே ஆண்டாலோ ராவணே ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்ல. ஹே நான் தாண்டா இந்த வீட்டுக்கு ராஜா. வாங்கடா என் பின்னாடி கூஜா. நான் கேட்டா கேட்டதை கொடுப்பேன். கேக்குற வரங்களை கேட்டுக்கடா. ராமே ஆண்டாலோ ராவணே ஆண்டாலோ எனக்கு ஒரு கவலை இல்லை. ஹே 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 என்னத்தை சொல்றிய? 10,000மா? ஆமா 10,000 ஏன்டா எப்ப தந்து வச்சிய? நானே வந்த சம்பளத்தை பூரா உங்ககிட்ட கொடுத்துட்டு 10 பைசாவுக்கு பிரோஜனம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். என்கிட்ட போய் 10,000 கேட்டா என்னத்தையும் அர்த்தம்? என்ன வரல? முழு சம்பளம் தானே. ஒரே ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன். அதுக்கு எவ்வளவு பிடிச்சிட்டு மீதியை தருவோம். உங்ககிட்ட தந்திரியும் தை. என்னது 10,000மா? ஏத்தே கனவுதான் கண்டுட்டு வந்தீங்களோ? எனக்கு சம்பளமே 5,000 தான் தே. அதுல ஒரு நாளைக்கு சம்பளத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை தந்துருவாவே. அதை கொண்டு உங்ககிட்ட தந்துருவேன் தே. என்னது தெரியுமா? என்ன தெரியும்? ஓ மை காட், எனக்கு 10,000 சம்பளமா? ஏத்தே வதந்திகளை நம்ப வேண்டாம். யாரோ உங்ககிட்ட புதுசா கிளப்பி விட்டுருக்காவத்தே. இல்பா சொன்னால அப்படி. என்ன கேள்விப்பட்டிய? யாரோ பொய் சொல்லியிருக்காவத்தே. அதெல்லாம் உண்மையில நம்பாதுங்க. என்னது அக்காவா? எந்த அக்கா? உங்களுக்கு எப்ப அக்கா வந்தவ? ஐயோ அந்த கிழவி ஆப்பு வச்சுட்டு போயிட்டேன். இப்ப எப்படி இந்த கிழவியை சமாளிக்கிறது? போய் சொல்ல முடியாது போல இருக்க. உண்மையதான் சொல்லணுமோ? ஏத்தே அது வந்து வசந்தி தை. ஐயோ வசந்தி இல்ல தே, வதந்தி தே. வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் தே. என்ன போய் சொல்லிருக்க? என்ன உருட்டு உருட்டி இருக்க? என்ன பெரட்ட பெரட்டி இருக்க? நீ இத்தனை மாசம் வாங்கின ரூபாய் என்ன செஞ்ச கோமரி? இனி ஏமாத்தி இருக்க என்ன? அந்த ராணி உனக்கு 10,000 ரூபாய் முழுசா தந்திருக்க சம்பளம். அக்கா நீ சொல்லி 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு நீ அங்க சேர்த்து விட்டுருக்காவே. இனி நீ ஏமாத்திட்டு 5,000 சொல்லி ரூபாய் மொத்தத்தையும் தின்னுருக்க. ஏத்தே ரூபாய் என்ன சுவிட்டா? அது எப்படி தே திங்க முடியும்? நீ தின்னுக்கியே. உன்னையில என்னத்த சொல்றது? எதுவுமே சொல்ல வேண்டாம் தே. நான் வேலைக்கு போறேன். என்னது வேலைக்கு வரியப்பனா? வேலை விட்டு வீட்டுக்கு வந்திருக்க பியாதி இருப்பா. அப்ப சரி தே, நான் வீட்டுல போய் தூங்க போறேன். இதுதானே வீடு? இது என்ன காடா? ரூம்ல தே, ரூம்ல. ஐயோ எல்லாமே வளருதே. இங்க பாரு கோமரி, இத்தனை மாசம் உனக்கு 10,000 தான் அந்த ராணி சம்பளம் கொடுத்திருக்கா. அந்த 10,000 முழுசா எண்ணி எனக்கு தார. இனி வாங்க போற சம்பளத்தையும் முழுசா தார.
ஏத்தேய் எனக்கு ஒன்றும் 10,000 ரூபாய்லாம் சம்பளம் இல்ல தேய். அவிய ஏதோ தெரியாம சொல்லியிருக்காவ. ஆமா வேலைக்கு சேர்த்து விட்டவங்களுக்கு தெரியாது பாரு. அது மட்டும் இல்லாம அவிய ராணிக்கு மாமியாரு. அவியலுக்கு தெரியாத விஷயம் அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவிய போய் சொல்லுவாங்களா? ஏத்தே அது வந்து ராணிக 10,000 சம்பளம் தாரேன்னு சொன்னவ. அத்தை கிட்ட அப்படி சொல்லிட்டு எனக்கு சம்பளம் தரும்போது 5 தான் தந்தாவ தேய். நான் எதுக்காக அவியிட்ட மட்டும் 10,000 சொல்லிட்டு என்கிட்ட 5,000 தரியேன்னு கேட்டேன். அதுக்கு அவிய வெளியே வந்து நாங்க 10,000 தான் சொல்லுவோம், அது எங்க கௌரவத்துக்காகன்னு சொன்னாவ. சம்பளம் ஆனா கொடுக்கும்போது 5,000 தான் கொடுப்பாவலாம். அதுலயும் லீவ் போட்டா பிடிச்சு தான் கொடுப்பாவலாம் தேய். என்ன கதை விடுறியோ? கதை இல்ல நிஜம் தேய். இங்க பாரு கோமரி, மாசம் பிறந்துட்டு இந்த மாசம் 10ஆம் தேதிக்குள்ள உனக்கு சம்பளம் வரணும் எனக்கு தெரியும். சம்பளம் 10,000 வரணும் என் கைக்கு. 10,000த்துல 10 ரூபா கம்மியா இருந்துன்னு வச்சுக்க. அதுக்கு பிறகு நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். தராம எப்படி வரும்? அவிய 10,000 எல்லாம் தரமாட்டாவ தேய். தராத ரூபாய் எப்படி உங்க கைக்கு வரும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அக்கா சொன்னா அதுல உண்மை இருக்கு. அவிய போய் சொல்ல மாட்டாவே. ஏத்தே நான் உங்க மருமவ தேய், நான் போய் சொல்லுவனோ? நீ சொல்லுவ கோமரி, நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாது. உன் வாயில இருந்து வரது முழுக்க போய் மட்டும் தான் வரும். மரியாதையா நான் சொல்ற மாதிரி 10,000 ரூபாய் எனக்கு வரணும். இல்ல 10 நிமிஷம் கூட அதுக்கு மேல இந்த வீட்ல நீ இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். எம்மா என்னாச்சுமா, மைனிய சத்தம் போட்டுட்டு இருக்கா? சிலுப்பா, இவன் நம்மகிட்ட சம்பளம் எவ்வளவுன்னு சொன்னா? 5,000 சொன்னாவ. என் சம்பளத்தை விட 3,000 கம்மியா தானே வேலைக்கு சேர்ந்திருக்காவ. எனக்கு ராசாத்தியக்கா 8,000 சம்பளம் தராவம்மா. டிவிஎலுக்கு இருந்த ராணியக்கா 5,000 தான் தராவே. அது போய் ராணி இவளுக்கு 10,000 சம்பளம் கொடுக்கால. என்னது 10,000மா? ஏ இழுவ 10,000 தானே, என்னமோ 10 லட்சத்தை கேட்ட மாதிரி அப்படியே சாக்காவியா? மைனி, உங்களுக்கு என்னைய விட 2,000மா அதிகம் சம்பளம். என்னால இதை நம்பவே முடியல மைனி. ஏன் நம்ப முடியல? நீ பார்த்தா வேலை பார்க்காத மாதிரி இருக்கோ? ஒருவேளை வீட்ல உருப்படியா பார்க்க முடியல, உங்களுக்கு 10,000 சம்பளம். இல்ல 5,000 தான். அத்தை தெரியாம பேசியவ, நானும் தெரியாம பேசிட்டேன். போய் சொல்லியாச்சுப்பா. அக்கா சொன்னாவே இவளுக்கு 10,000 தான் சம்பளம். 5,000 நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இன்னைக்கு தானே முழுசா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. 10,000 கொடுத்திருக்காவே. நம்மகிட்ட 5,000த்துலயே அதுல பிடிச்சாவே இதுல பிடிச்சாவேன்னு 3,000 தாரது, 2,000 தாரது. மிச்ச ரூபாய் என்ன செய்யானே தெரியல. எம்மா என்னையும் பேசாம அங்கேயே வேலைக்கு சேர்த்து விட சொல்லுமா பெரியம்மாவே. எனக்கும் 10,000 ரூபாய் கிடைக்கும். ஆமா கிடைக்கும். அங்க வேலை கிடைச்சாதானே? அங்க வேலையும் இல்ல ஒன்னும் இல்ல, எனக்கே ரெக்கமெண்டேஷன்ல தான் கிடைச்சிச்சு. 5,000 ரூபா தருவா வேணாம் சரியா? நான் வேணா வேலையை விட்டு நின்றியேன். எம்மா அவிய 5,000 சொல்லி அவனி 10,000 தான். என்னம்மா இதெல்லாம் 10,000 தான் இவன் எல்லாரும் ஏமாத்திட்டு திரியா. ஏ கோமரி, இனி சம்பளம் வாங்கும்போது முழு காசு எனக்கு வரணும். 10,000 ரூபாய்ல ஒரு பைசா கூட குறைய கூடாது. 5,000 தான் தந்தாவனி என்கிட்ட வந்து தந்தா. ராணி கிட்ட கூட்டிட்டு போயிருவே நீ சொல்லிவிட்டேன். ஐயோ இது என்ன இப்படி சொல்லிட்டு போகுது? மைனி 10,000 வாங்கிட்டு எங்க அம்மாட்ட 5,000 சொல்லி ஏமாத்திருக்கீங்களே, மிச்ச படத்துல எங்க வச்சிருக்கீங்க? பணத்தை வைக்க இடம் இல்லாம ஒரு வீடு வாங்கி அதுக்குள்ள வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா அப்படிதான். அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போய் எடுத்துக்க போ. உங்க அம்மையும் கூட கூட்டிட்டு போ. அப்ப எங்க அம்மா சொல்லியது உண்மைதான். பணம் நல்லாதான் விளையாடுது. இது வேற ஒண்ணு கொசுறு. அவியலுக்கு மேல இழுன்னு இழுத்துட்டு போதே. இப்ப என்ன செய்ய? அடுத்த மாசம் 10,000 ரூபாய் சம்பளத்தை மொத்தமா கேட்பாவுல. நான் என்ன பண்ணுவேன்? சீட்டு பணத்தை எப்படி கட்டுவேன்? சரோஜா, வாங்கக்கா. ரோசாப்பக்கா. என்ன சரோஜா, அரிசியை புடச்சிட்டு இருக்கியோ? ஆமாக்கா, அரிசியில தூசியா இருக்கு பார்த்துடுங்க, அதான் புடச்சிட்டு இருக்கேன்க்கா. சரோஜா, அந்த விஷயம் என்னாச்சு? எந்த விஷயம்க்கா? அதான் சரோஜா, நம்ம கடை அதுக்கு ஏதோ லைசன்ஸ் வாங்கணும்னு அன்னைக்கு போலீஸ்காரவி வந்து சொன்னாப்ல, அதை வாங்கிட்டியா? எப்போ கடை திறக்க போறா? ஏக்கா, அது வந்து என் மகனை வேற அடிச்சுட்டாவ பத்தியலா. அவனை பார்த்துக்கிட்டே நேரம் போயிட்டு பார்த்துடுங்க. அவன் இன்னைக்கு தான் வேலைக்கு போயிருக்கான். போகும்போது தான் சொல்லிட்டு போனான், லைசன்ஸ் எடுத்துடலாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதுங்கண்ணா. அப்படியே சரோஜா, எத்தனை நாள்ல எடுத்துடலாமா? தெரியலக்கா, ஆனால் சீக்கிரம் எடுத்துடலான்னு சொன்னான். அது மட்டும் இல்லக்கா, தள்ளுவண்டி கடையில என்ன வேண்டாமான்னு சொல்லிட்டான். என்ன சரோஜா சொல்றா? ஆமாக்கா, தள்ளுவண்டி கடையா வைக்காண்டா, ஹோட்டல் கடையா வைங்கன்னு சொல்லியான். அதுக்கு அவன் ஒரு கடை பார்க்கன்னு சொல்லியிருக்கான் பார்த்துடுங்க.
தள்ளுவண்டி கடையில் காலையில் மட்டும்தானே டிஃபன் விற்கிறியே, ஹோட்டல் கடைன்னா 3 வேளையும் சாப்பாடு போடலான்னு சொன்ன பார்த்துக்கிடுங்க. அதனால அவன் சொன்னதை நியாயமாகவும் சரியாகவும் படுத்து பார்த்துக்கிடுங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா கடையை பார்க்கணும்க்கா. சரோஜா, கடை வச்சா நிறைய வேலை இருக்குமே. 3 வேளை சமையல்னா எப்பவுமே கடையிலே இருக்க மாதிரி இருக்குமே சரோஜா. வேலைக்கும் ஆட்கள் நிறைய தேவைப்படுமே. ஆமாக்கா, நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம ரூபாயும் நிறைய செலவாகுமே சரோஜா. கடை வாடகை கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்லாம் வேற கொடுக்க வேண்டி இருக்குமே. ரோசப்பக்கையா மகன் தான் சொன்னா பார்த்துக்கிடுங்க. தள்ளு வண்டி கடை வச்சுனா இந்த பிரச்சனை இல்லைனாலும் வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அதனால நீங்க கடையா பார்த்து வைக்கதான் நல்லதுன்னு சொன்னான். சரோஜா, உன் மகன் சொன்னா சரியா தான் இருக்கும். படிச்ச பையன் பத்தியா விவரம் இல்லாம சொல்ல மாட்டான். ஆனா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த மாதிரி பணத்துக்கு என்ன பண்ணுவா சரோஜா? 2 லட்சம் 3 லட்சம் அட்வான்ஸே கேட்பாவ. அப்புறம் ஏகப்பட்ட பொருள்லாம் வாங்க வேண்டி இருக்கும். கடை வச்சா கண்டிப்பா பெஞ்சு சேர்லாம் போடணும்ல. ஆமாக்கா, உள்ள உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் வைக்க சொன்னா பார்த்துக்கிடுங்க. சரோஜா, நீ சொல்றது பார்த்தா எப்படியும் ஒரு 3ல இருந்து 5 லட்சமா தேவைப்படுமே. பணத்துக்கு என்ன செய்வா சரோஜா? பார்க்கலாக்கா, நகை தான் அடகு வைக்கணும், வேற என்ன செய்ய? எப்படியாவது ஹோட்டலாக வைக்கும்போது நம்மளுக்கு நிறைய பணம் வரும்ல, அதனால சீக்கிரமா நகையை திருப்பிடலாம். இல்ல சரோஜா, சின்னதாகவே ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பண்ணலாம். எதுக்கு ஒரேடியா இப்போ பெரிய கடையா வைக்கணும்? ஏக்கா, நம்மளுக்கு தள்ளுவண்டி கடையிலே நல்லா தானக்கா வியாபாரம் நடந்துட்டு இருந்து. அதனால ஹோட்டல் கடை வச்சா எனக்கு கண்டிப்பா வியாபாரம் நடக்கும்னு நம்பிக்கை இருக்குக்கா. சரோஜா, நம்ம ஊருக்காரங்களை மட்டும் நம்பி கடை வச்சு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் சமைக்க முடியலன்னா வந்து வாங்குவாவே. ரெகுலரா வந்து வாங்க மாட்டாவில்ல சரோஜா. டிஃபன் அப்படி இல்லை, காலையில யாரும் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. அதனால டிஃபன் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு நம்மளுக்கு. மதியெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம ஊருக்குள்ள வியாபாரம் நடக்கும்னு நம்பிக்கை இல்லை சரோஜா. அதனால மெயினான இடத்துல கடையை பார்க்க சொல்லு. ரோசப்பக்கம் என் மகனை அப்படிதான் சொல்லியிருக்கான். அவனே கடை பார்த்து சொல்லுவாக்கா, அதுக்கப்புறம் நான் போய் பார்த்து தான் முடிவு பண்ணுவேன். ஆனால் ஹோட்டல் கடையை ஆரம்பிக்கும் போது வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும்க்கா. நீங்கள் எப்போவுமே கடையில் தான் இருக்க வேண்டியிருக்கும். சரோஜா, அது பிரச்சனை இல்லை. சம்பளம் மட்டும் கொஞ்சம் கூட்டி தந்தா வருவேன் சரோஜா. அதெல்லாம் தருவேன்க்கா, வியாபாரம் நடக்கட்டும், அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம். சரி சரோஜா. என் பிள்ளையில தான் கொஞ்சம் வீட்டு வேலையை பார்த்துட்டு வீட்டில் இருங்கன்னு சொல்லணும். எப்படியோ ராத்திரி வரைக்கும் வேலை இருக்கும்ல. ஆமாக்கா, 3 வேளை சாப்பாடு போட்டால் கண்டிப்பாக வேலை இருக்கும். மதியத்துக்கு மேலே வேணா பூட்டிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம். அப்புறம் ராத்திரி டிஃபன் ஏதாவது போடணும் பார்த்துக்கிடுங்க. சரி சரோஜா, தெளிவா என்னெல்லாம் பண்ணலான்னு முடிவு எடுத்துரு. ஏக்கா, மதியத்துக்கு குழம்பு சாப்பாடுலாம் போட மாட்டேன். ஏதாவது கிளறின சாதம் தாக்கா போடணும். பிரியாணியோ பிரிஞ்சியோ இல்லை ஃப்ரைட் ரைஸு, புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி தாக்கா போட போகிறேன். அதுன்னா வேலை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். ஆமா சரோஜா. நைட்டுக்கு இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி போட்ட வேண்டியதான். சரோஜா, பரோட்டாவும் நல்லா போகுது சரோஜா. அதுக்கு ஒரு மாஸ்டர் போடணும்லக்கா, நம்மளால முடியாதுல்ல. 4 நாள் சொல்லி கொடுத்தாங்கன்னா நம்ம அழகா போட்டுடலாம் சரோஜா. அது என்ன கஷ்டமாவா இருக்க போகுது? சொல்லி கொடுத்தா நம்மளுமே செய்யலாம். சரிக்கா, பார்ப்போம். நல்ல மாஸ்டரை கிடைச்சா நம்மளும் நல்ல நிலையில கற்றுக்கிடுவோம். சரி சரோஜா. சரோஜாக்கா, ரோசப்பக்கா, இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களோ? ஆமா செல்லம்மா, என்ன பீடி சுத்தலான்னு வந்தியோ? ஆமாக்கா, வீட்டு முன்னாடி உட்காந்து சுத்தினாலும் என் மாமியார் நொயின்னு ஏதாவது வேலை சொல்லிட்டே கிடக்கு. அதான் அப்படியே வெளியே வந்தேன்னா உங்களால இங்க பார்த்தனா அப்படியே இங்க வந்துட்டேன். சரோஜாக்கா, உங்க மகனுக்கு இப்ப எப்படிக்கா இருக்கு? பரவாயில்ல செல்லம்மா, இப்ப இன்னைக்கு வேலைக்கு போயிருக்காம பார்த்துக்க. அப்படியாக்கா? நிறைய ரத்தம் போயிருக்கோம், உடம்பு நல்லா பார்த்துக்க சொல்லுங்க. ஜூஸா போட்டு கொடுங்கக்கா. சரி செல்லம்மா. செல்லம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சரோஜா ஹோட்டல் கடையை பெருசா வைக்க போறாளாம். வேலைக்கும் ஆட்கள் தேவைப்படுமா. பேசாம நீ வந்து ஹோட்டல் கடையில வேலைக்கு சேர்ந்துரு. சரோஜாக்கா, அப்படியே பெருசா வைக்க போறீங்களோ? ஆமா செல்லம்மா, என் மகன் தான் அப்படி ஒரு ஐடியாவை சொன்னான். 3 வேளை சாப்பாடு போடுற மாதிரி ஒரு சின்னதா ஹோட்டல் கடை ஆரம்பிச்சிடலாம் நீ. 3 வேளையா? ஆமா செல்லம்மா, இப்போ ஒரு தடவை தானே போட முடியுது. கடையை எடுத்தா 3 வேளை போடலான்னு சொல்லிட்டு இருந்தான். ஏக்கா, 3 வேளைனா ராத்திரி வரைக்கும் வேலை இருக்குமே. ஃபுல்லா அங்கேயே இருக்க வேண்டியிருக்கும். ஆமா செல்லம்மா, ஃபுல்லா வேலை இருக்கும். நீயும் வந்துரு, ஷில்பாவும் வந்துடட்டும், எல்லாரும் சேர்ந்து வேலை பார்ப்போம். ஐயோ, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் என்னால வேலைக்கு வர முடியாதுக்கா. என் மாமியார் அவ்வளவுதான் ஏசிட்டே கிடக்கும். நான் வீட்டு வேலைக்கு போகும்போதே 7 மணிக்கெல்லாம் எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவேன். ஹோட்டல் கடைனா எப்படியோ ஒரு 10-11 மணி ஆகுமே மூடுறதுக்கு. அவ்வளோ நேரம்லாம் என்னால் நின்று வேலை பார்க்க முடியாதுக்கா. ஒரு ஹாஃப் டேவோ இல்லை காலையில மட்டும் வேலைன்னா கூட நான் வந்து பார்த்துட்டு வருவேன். செல்லம்மா, முழு நேரமா வேலை செஞ்சேன்னா தானே எனக்கு சம்பளம் தரதுக்கு சரியா இருக்கும். ஏக்கா, காலையில என் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். காலையில வர்றது கஷ்டம், மதியம் வேணா நான் வருவேன். ரோச
ரோசாப்பாக்காக்கு வேணா மதியம் ரெஸ்ட் கொடுத்துட்டு என்னையும் வேணா வேலைக்கு சேர்த்துக்கிடுங்கக்கா. இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் முழு நேரமும் வருவேன். செல்லுமா வேலைக்கு கண்டிப்பா ஆள் தேவைப்பட்டா உன்னைய கூப்பிட்டுக்கிடி. சரிக்கா, அப்படின்னா ஒரு நேரத்துக்கு மட்டும் கூப்பிடுங்க. மதியம் ஒரு 2-3 மணி நேரம் வந்து நின்று வேலை பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. சம்பளம் உங்களால எவ்வளவு தர முடியுதோ தாங்கக்கா. நான் பீடியும் பகல்